அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ஆடி மாதம் எப்போதும் ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இருக்கும். இந்த மாதத்தில் பல்வேறு ஆன்மீக விசேஷங்கள் நடைபெறும். சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரத் தொடங்கும். தட்சிணாயனம் புண்ணிய காலமும் இந்த மாதத்தில் தான் தொடங்குகிறது. கிருத்திகா நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல 3வது நட்சத்திரம். தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என்று போற்றப்படுது. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த 2024ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை எப்போது? அன்றைய நாள் முருகனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்ன? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:14 மணிக்கு துவங்கி ஜூலை 30ஆம் தேதி 1:40 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. ஜூலை 29ஆம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் என்பதால் ஜூலை 30ஆம் தேதியே ஆடி கிருத்திகை என்று எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அன்றைய தினம் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதற்கு காரணம் முருகனுக்கு உரிய கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில வருகிறது. அம்மனுக்கு உரிய ஆடி 2ஆம் செவ்வாய்க்கிழமையும் அன்றுதான் வருகிறது. இதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு அம்மனுடைய அருளும் முருகனுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தனர். அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரமளித்தார். அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி கிருத்திகை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடி தங்களுடைய விரதத்தை தொடங்குங்க. இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும். பின்னர் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு பின்னர் விரதத்தை தொடங்குங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டின் பூஜை அறையில் முருகனை வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் இருந்து முருகனை மனதிலே நினைத்து வழிபாடு செய்யுங்க. உடல் நலம் குன்றியவராக இருந்தால் கொஞ்சமாக பழங்கள் அல்லது பழச்சாறு அருந்திக் கொள்ளுங்க. பின் மாலை நேரத்தில் வீட்டின் பூஜைகளை செய்துவிட்டு உணவு உண்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்க. தமிழ் மாதமான ஆடி மாதம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் ஆண்டின் 2ஆம் பாதியில வருகிறது. இது தட்சிணாயனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு அரைக்கோளத்திற்கு மாறும். எனவே ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் வழிபாடுகள் செய்ய ஏற்றது. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் சக்தி நாளாக கருதப்படுகிறது. அன்று முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் அவருக்கு பூஜைகளும் சிறப்பு பிரசாதமும் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குவதில்லை. ஆனால் முருகப்பெருமானை அனைவரும் வணங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும் என்றும் குழந்தை பேறு உண்டாகும் எனவும் சொல்லப்படுகிறது. அதிலும் ஆடி 2வது செவ்வாய் வழிபாடும் ஆடி கிருத்திகை விரதமும் குழந்தை வரம் தரக்கூடியதாகும். இந்த வருடம் இது இரண்டும் சேர்ந்தே வருகிறது.
குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபாடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய தீராத பிரச்சனைகளும் தீரும். இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளான ஜூலை 30ஆம் தேதியை தவறவிடாது அம்மன் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெற்று உங்களுக்கு வேண்டிய வரங்களையும் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க. வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.